ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரம்ஜான் ஸ்பெஷலாக கிறிஸ்பி பிரெட் சிக்கன் பாக்கெட் செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பாக்கெட் செய்ய ஃபஸ்ட்டு 20 பிரெட் ஸ்லைஸை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு 2 பிரெட் ஸ்லைஸை வச்சு இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கிண்ணத்தை வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். மீதமுள்ள பீஸ் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப் அழகாக வந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஸ்லைஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் மீதமுள்ள பிரெட் ஸ்லைஸை சேர்த்து கொரன்னு அடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் போன்லெஸ் சிக்கனை எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து, 3/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே ஊறட்டுங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாயை வச்சு சிக்கன் பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண சிக்கனை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சிக்கனும் ஃப்ரை ஆனதும் இது அப்படியே ஆறட்டுங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண 3 பல் பூண்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து, கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு கேரட்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண ஒரு குடமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த காய்கறிலாம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் காய்கறி நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு மூடி அளவு டார்க் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய்கறியில் சிக்கனை நல்லா மிக்ஸ் ஆனதும் 2 ஸ்லைஸ் சீஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டஃபிங்கில் சீஸு சேர்த்து செய்யும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக வருங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம்.
அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு தகுந்தா போல் அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை இந்த அளவுக்கு நல்லா பீட் ஆனதும் நம்ம கட் பண்ண ப்ரெட்டை ஒவ்வொன்றா சேர்த்து டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணதும் பிரெட் கிராம்ஸில் சேர்த்து டிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ப்ரெட்டை பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ப்ரெட்டை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண ஒரு ப்ரெட்டை வச்சு நைஃபால் 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், பாக்கெட் மாதிரி வந்துடுச்சு. இப்போ ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை இதை ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான கிறிஸ்பி பிரெட் சிக்கன் பாக்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதோட டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் சிக்கனை வாங்கினா பிரெட்டை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். ரம்ஜான் மாதத்தில் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபி இன்னும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.